அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு முட்டை குழம்புங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, பிரியாணி, குஸ்கா எல்லாம் சரி வச்சு சாப்பிட்லாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் இதில் சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு நம்ம இது ஒரு ஃபைன் பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. பெரிய வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இந்த ஆயிலும் மஞ்சள் தூளும் நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி நம்ம 3 முட்டை, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாடை போகட்டும். இது எண்ணெயை நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்க போகிறோம். இதில் அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஆயில் பிரிச்ச அளவுக்கு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி 1 கப் தண்ணி ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு இதில் 10 அதனால் நான் வேறு கடாய்க்கு மாற்றிட்டேன். மாற்றிட்டு இதில் ஒரு கட் பண்ண உருளைக்கிழங்கு இதில் சேர்த்தாச்சிங்க. சேர்த்துட்டு இதை குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சிங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். லோ ஃப்ளேமில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு 3 முட்டை நம்ம சேர்க்க போகிறோம். ஒவ்வொரு முட்டையாக நம்ம ஒரு கிணத்துல ஊற்றிட்டு உடச்சி ஊற்றி நம்ம குழம்புல சேர்க்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மறுபடியும் சிம்மில் வைங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதை 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி கஸ்தூரி மேத்தி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இது அப்படியே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவை ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோடய லைஃப் லீட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் மை சேனல்.